எதுவுமே கருத்து சொல்லாத என் மேல காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னா நடுநிலைமையாக இருக்கக்கூடிய காவல்துறை ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் முதலமைச்சர் ஸ்டாலின் மேல போடணும், 2வது எஃப்ஐஆர் தயாநிதி மாறன் மேல போடணும். இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க. நான் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்காக பேசி என் மீது எஃப்ஐஆர் மாநில காவல்துறை போடுதுன்னா இவங்களே விட்டு வச்சிருக்கீங்க. இல்ல நான் தெரியாம சொல்லிட்டேன், அல்லது நான் உண்மையாலுமே உள்நோக்கத்தோடு சொல்லல, அல்லது எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை அப்படின்னு தயாநிதி மாறன் அவங்க சொல்றாங்க அப்படின்னா இது நிச்சயமா எண்ட் ஆயிரும். யூபினா மோசம்னு சொன்னாங்க. இன்னைக்கு யூபி பாத்தீங்கன்னா 10 நாட்களுக்கு முன்பு இந்தியாவுடைய 2வது பொருளாதார ஸ்டேட்டா மாறி இருக்கு. தமிழகம் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக 2வதா இருந்தோம், இன்னைக்கு 3வதா வந்திருக்கும். ஸோ இவ்வளவு மோசமாக அவங்க யூபியை பேசி பேசி தமிழகத்தை கண்டுக்காம யூபி இன்னைக்கு 2வது இடத்துக்கும் தமிழகம் 3வது இடத்துக்கும் போயிடுச்சு. இவங்க வெள்ளம் வந்தோடனே அடுத்த வெள்ளத்தை எப்படி தடுப்பது என்பதை விட்டுவிட்டு மத்திய அரசை எப்படி குறை சொல்லுவதுன்னு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நீங்க யோசிச்சீங்கன்னா எப்படி அடுத்த வெள்ளத்தை தயாரிக்க போறீங்க? இன்னும் கிடைச்ச வெள்ளத்திலே படிப்பனை இல்லை. சென்னை வெள்ளம் கிட்டத்தட்ட 2 மாசம் 1.5 மாசம் முடிஞ்சது. தூத்துக்குடி கிட்டத்தட்ட 10 நாள் முடிஞ்சது. இன்னைக்கு மாநில அரசு கிட்ட படிப்பனை இல்லையாங்கன்னா இன்னைக்கும் எப்படி இந்த பிளேமை மத்திய அரசு மேல போடலாம், எப்படி இவங்க மேல போடலாம், நாம் எப்படி இருந்து தப்பிக்கலாம்னு யோசனை இருந்தா அடுத்த வெள்ளத்தையும் இவர்கள் தடுக்க போவது கிடையாதுங்க. நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்களே வாலண்டரியாக நீங்க பாருங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை பார்த்திருக்காங்க. திருமாவளவனை புரிஞ்சுக்கணும். வாலண்டரியா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜியை போய் பார்த்து இங்கிருந்து யாருமே கடிதம் எழுதாம, சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதாம இந்த மாதிரி தூத்துக்குடியில பிரச்சனை இருக்குன்னு அவர்கள் போராடி ஹோம் மினிஸ்டர் கவனத்துக்கு எடுத்துட்டு போய் 5 ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியல ட்ரோனியர் ஏர்கிராப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதான் அவங்களுடைய முகநூல் பதிவாகவும் போட்டிருக்காங்க. கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் வேண்டுகோள் வச்சிருக்காங்க. அதனால அவங்க பார்த்து ஆய்வு செஞ்சுட்டு கண்டிப்பா தகுந்த நிவாரண தொகை அளிப்பாங்க நான் நம்புறோம். எல்லா விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு 100 வருஷத்துல எதிர்பார்க்காத ஒரு 200 வருஷத்துல பெய்யாத ஒரு மழை பெஞ்சிருக்கு. அதனால எல்லா விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இவ்வளவு பெரிய பாதிப்பு. நாங்கள் நடவடிக்கை எடுக்காம இருந்தா இன்னும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். யாரும் ஆட்சியில மாதிரி வீட்டில் போய் தூங்கிக்கிட்டு இல்லை தொலைக்காட்சியில் தான் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லாம எல்லாருமே இந்த மழை பெய்யும் போது வெள்ளம் வரும்போது எல்லாருமே களத்தில் இருந்திருக்கும். குஜராத்ல புயல் மழை வருகிறது என்றவுடன் ஏறக்குறைய 1 லட்சம் பேர் தாழ்வான பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். ஒடிசால ஃபைனி புயல் வரும்பொழுது 10 லட்சம் பேர் 1 மில்லியன் பேரை அப்புறப்படுத்தி ஜீரோ கேஷுவாலிட்டி ஒரிசா மாடல் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்று அறிவித்தார்கள். ஆனா இங்க உள்ள திராவிட மாடல் திண்டாடும் மாடலாக மாறி போய்விட்டது. இன்னொன்று மறுபடியும் இந்த ஆட்சியை சார்ந்தவர்கள் ஒன்று சொல்கிறார்கள், மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். தென் பகுதிகளில் தென் மாவட்டங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்த தமிழக அரசு நடத்துகிறது. ஏனென்றால் 18ஆம் தேதி 17ஆம் தேதி மாலை 4 மணி நேரத்திற்குள் எல்லோரையும் அப்புறப்படுத்துங்கள் என்று கலெக்டர் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். நான் இப்ப கேட்டேன், எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன எப்படி சாப்பாடு போன்றதுன்னு பின்னால பாத்துக்கலாம், எல்லாரையும் அப்புறப்படுத்துங்க. எங்க அப்புறப்படுத்துவீங்க? என்ன ஏற்பாடு? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு 4-5 நாளாக எச்சரிக்கை வரும்போது என்ன கூட்டம் நடத்தினீர்கள்? சென்னை மக்கள் தானாகவே மீண்டு எழுந்தார்கள். இங்கேயும் மக்கள் தானாகவே மீண்டு எழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவங்க தன்னம்பிக்கையில தானாக நம்பிக்கை வைத்து தன்னம்பிக்கையில மீண்டு எழுகிறார்களே தவிர அரசாங்கத்தின் உதவியினால் மீண்டெழுகவில்லை என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 12 கோடி முதல்ல கோரம்பள்ளத்துக்கு, அப்புறம் 10 கோடியா. இந்த கோடியெல்லாம் எங்க போச்சு? நீங்க கோடி எல்லாம் கரெக்டா பள்ளத்துக்குள்ள போயிருந்ததுன்னா, குளத்துக்குள்ள போயிருந்ததுன்னா சரியா இருந்திருக்கும். சில பேர் குடலுக்கு போயிருந்தா நான் என்ன பண்றது? ஆக குளத்துக்குள்ள உண்மையாகவே கோடி கோடியா நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள், பல கோடி மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. அப்ப இதுவே நீங்க நான் சரியா கேள்வி கேட்கறீங்க. கேள்வி கேட்கப்படணும். நீங்க தூர்வாடுறேன்னு சொல்றீங்களே, யாரு வாடுறா? தூர் வாடுறீங்களா, நீங்க வாரிக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் கேள்வி வரணும். ஒயிட் பேப்பர் வேணும். நீங்க என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? தென்பகுதி மக்களுக்கு தொலைதூர நடவடிக்கைகள், தொலைநோக்கு நடவடிக்கைகள் என்ன எடுத்தீர்கள்? முதல்ல பாண்டிச்சேரியோட கவர்னர் வேலையை அந்த அம்மா பார்க்க சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக மாற வேணாம்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு இருக்கிற பணியை அவங்க பார்க்க சொல்லுங்கள். அவங்களோட எதிர்கால திட்டம் தமிழகத்தில் எங்கேயாவது நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடணுன்ட்டு. நிச்சயமாக எங்கே போட்டிட்டாலும் ஏற்கனவே தமிழக மக்கள் அவங்களுக்கு தோல்வியை தான் பரிசாக கொடுத்துருக்காங்க. மீண்டும் தோல்வியைத்தான் பரிசாக தருவார்கள். ஆகவே பாண்டிச்சேரிக்கு உண்டான கவர்னர் அந்த பொறுப்பிற்கு உண்டான பணிகளை அவர் மேற்கொண்டால் நல்லது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.